முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த இரவு நேரத்தில் கண்டிப்பாக உன்கிட்ட பேசியே ஆகணும்னு தான் இந்த அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஒரு அப்பாவாக என்னை நினச்சி நான் சொல்கிறதையெல்லாம் நல்லதுக்கேன்னு நினச்சி கேட்கும்போது கூடிய சீக்கிரம் நீ தலைத்தோங்கி செழித்து வளர்ந்து மேலோங்கி உயர்ந்து நிற்பாய். நம்பிக்கையோடு என்னை வணங்கிய உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விடமாட்டேன். எந்த தயக்கமும் கலக்கமும் இல்லாமல் தொடர்ந்து நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. எந்த விஷயமும் இனிமேல் உனக்கு தள்ளி போகவோ தாமதமாகவோ நான் விட்டுட மாட்டேன். மேலும் மேலும் உன்னை உயர்த்தி மென்மேலும் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நானே உனக்கு துணையாக இருந்து வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு போவேன். எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை விட்டுறாத. மன உறுதியோடு நீ முன்னேறும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வந்து சேர்ந்தே தீருமே செல்லவே. விதி உன் வாழ்க்கையில் எத்தனை சாதிகளை செய்தாலும் அதுக்காக நீ பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் சோதனைகளை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு நீ சாதனைகள் புரியும் அளவுக்கு உனக்கான திறமையை நான் கொடுக்குறேன். என் துணை உனக்குள்ளே உறைந்து இருக்கும்போது நீ எதை நினச்சாலும் கூட ஜெயிச்சு சிறப்பாக வாழ்ந்துட முடியுமே செல்லமே. நீ எதை கண்டு மனம் தளரவோ பயம் கொள்ளவோ வேண்டாம். ஏன்னா நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பயந்தினா அது இன்னுமே உன்னை பலவீனமாக்கவே செய்யும். அதனால் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தைரியமாக இரு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ போகும் பாதையில் இருக்கிற தீமைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது எந்த தீமையும் உன்னை தீண்ட விடமாட்டேனே செல்லவே. நிச்சயமாக நீ ஜெயிக்க தான் போகிற. உன்னை முழுசாக புரிஞ்சுக்காத மனிதர்கள் உன்னை பற்றி 1000 விதத்தில் 1000 விதமாக குறை சொல்லலாம். ஆனால் யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் உன் மதிப்பு எந்த விதத்திலும் குறையாது. உன் திறமையும் எந்த விதத்திலும் குறையாது. உன்னை உணர்ந்தவர்களுக்கு நீ ஒரு நல்ல புத்தகமாக இருந்து அவர்கள் வாழ்க்கையை உதவி செஞ்சு வழிநடத்தும் போது உன்னை புரியாதவர்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. உன் மேலே எந்த தப்பும் இல்லை. எல்லாருக்கும் நீ நல்லதையே நினச்சி நல்லதையே தான் செய்கிற. உன் உள்ளத்தின் ஆழத்தை புரிந்து கொண்ட இந்த அப்பன் முருகன் உன் கூடவே தான் இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உன் நல்ல மனசுக்காகவே நான் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றியை கொடுத்துட்றேன். மனசில் இருக்கிற சோர்வையும் பயத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அமைதியோடு முன்னேறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய பழகு. நீ என் மேலே வச்சிருந்த அன்பும் பாசமும் பக்தியும் வீணாகாது. அதற்காகவே உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். வாழ்க்கைனா சில நேரம் வழுக்கி விழுக தான் செய்வோம், தடுக்கி விழுக தான் செய்வோம். அத்தனை அனுபவங்களையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணுமே தவிர எதையும் கண்டு சோர்ந்து போக வேண்டாமே செல்லமே. எந்த ஒரு மனிதனும் கஷ்டமே படாமல் சோதனைகளை சந்திக்காமல் ஜெயிக்க முடியாது. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு திருப்பமும் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ தோற்று போகணும்னு நினச்சவங்க முன்பாக நீ மீண்டும் எழுந்து திரும்பி அவங்களை பார்த்து சிரிச்சு நிற்கும்படி வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். மனம் தளராமல் தைரியமாக உனக்கான முயற்சிகளை செய்ய பழகு. எல்லா விஷயங்களையும் நானே முன்னின்று உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உனக்கு எதிராக நடக்கும் அனைத்தும் தலைகீழாக மாறி உனக்கான நன்மையான நல்ல விஷயங்களாக மாறும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கை பயணத்தில் கூடிய சீக்கிரம் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறேன். கொஞ்சம் பொறுமையாக நடப்பதையெல்லாம் வேடிக்கை பாரு. எல்லாமே மாறுவதை உன்னால் உணர முடியும். நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்து வெற்றியும் மிக பெரிய அளவில் உன்னை தேடி வரும்படி இந்த அப்பன் முருகன் செய்வேன் என் செல்லமே. உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக என்ன நடந்தாலும் நீ பொறுமை இழந்துடாத, கோபப்படாத, அவசரப்படாத. நிதானமாக பொறுமையாக இரு. உனக்கு எதிராக நடக்கும் அனைத்தையும் தலைகீழாக மாற்றி எல்லா விதத்திலும் உனக்கு நன்மைகளே நடக்கும்படி நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்குறேன். நடப்பதை மட்டும் அமைதியாக வேடிக்கை பாரு. எல்லாமே நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் வெற்றியும் செல்வமும் வந்து சேரும்படி நான் செய்கிறேன்.
நீ தேர்ந்தெடுத்த இலக்கு மிக பெருசு. நீ கண்ட கனவு உயர்ந்தது. நீ வைத்த லட்சியமும் தெய்வீகமானது. அதில் எல்லாம் ஒரு துளி கூட தப்பு கிடையாது. அதனால தான் உன் ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி உன் லட்சியத்தை நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு வழிகாட்டியாக உதவிகரமாக இந்த அப்பன் முருகன் இருக்க வந்திருக்கேன். உன்னுடைய உழைப்பையே கூட நீ வழிபாடாக செய்யலாம். எந்த அளவுக்கு காரியத்திலும் வேலையிலும் கண்ணும் கருத்துமா கவனமாக இருக்கியோ அந்த அளவுக்கு நான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்துருவேன். தடைகள் வந்தாலும் தளர்ந்து போகாமல் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன செய்யணும்னு யோசித்து செயல்படு. நீ கண்ட கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையே உனக்கு வழிகாட்டியாக இருக்கும். உன் வெற்றியின் கதவை திறந்து உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இனிமே உன் வாழ்க்கையில் என்னை மீறி எந்த ஆபத்தும் பிரச்சனையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். எவ்வளவோ சோதனைகளை சந்தித்தாலும் அதற்கு பிறகு வெற்றி வந்தே தீரும் என்பது தானே உண்மை. அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுத்து உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றும் அதிசயத்தை நான் செய்ய போகிறேன். எல்லாரும் உனக்கு மரியாதை கொடுத்து மதிப்போடு உன்னை நடத்தி பேரும் புகழும் பெருமையும் கொண்டு உன்னை பறைசாற்றும் விதமாக நான் செய்ய போகிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இரு. உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். பயம் உன்னை தடுத்து நிறுத்தாத அளவுக்கு நீ வாழ்க்கையை தைரியத்தோடு வாழ தயாராகு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சக்தியை நான் கொடுக்குறேன். என்னை நம்பி நீ உறுதியோடு வாழும்போது என் அருள் நிச்சயமாக உன்னை வழி நடத்தும். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ விதைச்சிருக்கிற தன்னம்பிக்கைங்கிற தீப்பொறி தான் உன் வாழ்க்கைக்கான முதல் வெற்றி. எப்போதுமே என்னால் முடியுன்ற நம்பிக்கையோட தைரியமாக நில்லு. உன் மனசில் இருக்க பயத்தையும் சந்தேகத்தையும் போக்கி நானே உன்னை முன்னே வழிநடத்தி கொண்டு போவேனேன் செல்லமே. முடியாதுங்கிற எண்ணத்தை தள்ளி வச்சுட்டு நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது அடுத்தடுத்து அதை உனக்கான வெற்றியாக நான் மாற்றி தருவேன். என் அருளின் பாதையால் தளராத மன உறுதியோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ நினைச்சதையெல்லாம் சாதிக்கக்கூடிய வலிமை கொண்ட பிள்ளையாகவே இருக்கிறாய். தன்னம்பிக்கையோட நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். உன் உள்ளத்தை அமைதிப்படுத்தி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் கட்டுப்பாட்டில் இல்லாததையெல்லாம் விட்டுட்டு உன் செயல்களை மட்டும் சிறப்பாக செய்ய பழகு. உன் மனசில் இருக்க குழப்பத்தை அகற்றி உனக்கு மன தெளிவையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே. அமைதியான உன் உள்ளம் நிச்சயமாக உன்னை உயர்த்தும். நானும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி வாழ வைக்கிறேன். கடந்த காலத்தில் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழ தயாராகு. உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை பற்றி 1000 விஷயங்களை தவறாக பேசலாம். அதை கேட்டு மனசு வருத்தப்படாத. இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ முயற்சி செய்கிற ஒவ்வொருவரையும் சோதிக்கும் விதமாக 1000 கஷ்டங்கள் வரதான் செய்யும். கூட இருக்கவங்களே புரிஞ்சுக்காமல் தப்பாக பேசி மனசை காயப்படுத்த தான் செய்வாங்க. ஆனால் நீ நேர்மையாக இருக்கும்போது எந்த விதத்திலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் உன்னை காப்பாற்றுவேனேன் செல்லமே. உன் அமைதியும் பொறுமையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகாக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னை குறைச்சி பேசினவங்களே கூடிய சீக்கிரம் உன் உயரத்தை பார்த்து வியந்து நிற்க தான் போகிறாங்க. உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அருள் செய்ய போகிறேன். என்னென்னவோ நடக்குது, என்ன செய்கிறதுனே ஒன்றும் புரியலை. வாழ்க்கை என்ன நடக்குமோ எப்படி மாறுமோன்னு வருத்தப்பட்ட உனக்கு கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இன்று இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி என் அருளாசிகள் மூலமாக உன் வீட்டில் நான் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதற்கு உரிய வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்புகளை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கோ. உன் மனக்குழப்பங்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியையும் நானே கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவேன் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை உண்மையாக நேர்மையாக வாழ தயாராகு. இந்த அப்பன் முருகனின் துணையோட நீ அகில உலகத்தையே கூட ஜெயிச்சு சந்தோஷமாக வாழ முடியும்ன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தை எப்படி பார்க்குறியோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை மாறும்.
சில விஷயங்களை பார்க்கும்போது நல்லது தான், பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் பார்த்துக்கலான்னு தோணுச்சுன்னா எல்லாத்தையும் உன்னால் சமாளிச்சிட முடியும். சில விஷயங்களை நம்மளால் சரி செய்ய முடியாது, கஷ்டம்தான் பிரச்சனைனா நீ பார்க்கும்போது, அப்படி நினைக்கும் போது எல்லாமே உனக்கு கஷ்டமாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். பார்க்கும் விதம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து தான் பார்க்குற காட்சிகள் சரியாகவும் தவறாகவும் தோணுங்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் ஒருபோதும் யாரையும் தாழ்த்தியோ தப்பாக பேசியோ நீ உயர நினைக்காதே. உனக்கான உயர்வை உண்டாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு உதவி செஞ்சவங்க யாருக்கும் நீ ஒருபோதும் துரோகம் செஞ்சிடாதே. பாவங்கள்லேயே கொடிய பாவம் நம்புகிறவங்களை ஏமாத்துறதும் நம்பிக்கை வச்சவங்களுக்கு துரோகம் செய்வதும் தான். அதை எங்கே போய் எவ்வளவு புனித நீராடினாலும் தீர்க்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் துரோகம் செய்யாமல் நல்ல பிள்ளையாக நீ வாழ்ந்து விடு. யாருடைய மாறுதலுக்காகவும் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே. எந்த உறவும் இங்கே நிரந்தரம் இல்லைன்றதை புரிந்து செயல்படு. இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி வேணும்னா இருக்கலாம், ஆனால் என் செல்ல பிள்ளையாகிய நீ எப்போதும் சரியாக உண்மையாக நேர்மையாக வாழ தயாராகு. உன் தலைவிதிப்படி என்ன எழுதியிருக்கோ அது அனைத்தையும் நான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். அதாவது உன் தலையெழுத்தை எழுதிய நானே அது நல்லபடியாக உன் வாழ்க்கையில் அரங்கேறும்படியும் உன் கூடவே இருந்து உன் முயற்சிகளெல்லாம் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. எல்லாரும் வேணும், சொந்த பந்தம்லாம் வேணும், நிறைய சுற்றம் சூழம் முன்னா இருக்கணும்னு நீ நினைக்கிறதாலேயே உனக்கு நிறைய பிரச்சனைகள் உறவுகள் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. இந்த உலகத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் வேண்டாதவனாக இருந்தாலும் உன் வாழ்க்கை நீ தான் வாழ போகிற. அதனால் அவங்க வேணும் இவங்க வேணும்னு அடுத்தவங்களுக்காக ரொம்ப விட்டு கொடுக்கறதும் இறங்கி போகிறதும் அனுசரித்து போகிறதும் எல்லா கஷ்டங்களையும் நீயே தாங்கிக்கிறதும் வேண்டாம். விட்டு கொடுத்தலும் இறங்கி போகிறதலும் அனுசரித்தலும் கூட ஒரு அளவோடு இருந்தால் தான் உனக்கு நல்லது. ரொம்ப இறங்கி போனினா உன்னை ஏளனமாக இலக்காரமாக இந்த உலகம் நடத்த ஆரம்பிச்சிடும். இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு. உன் மன வருத்தமும் காயமும் எல்லாமே சரியாகி உனக்கான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு.